திண்டுக்கல்லில் பழமை வாய்ந்த அபிராமி அம்மன் கோவில், காளகஸ்தீஸ்வரர் கோவில் தூண்கள், மயில் மண்டபம் உள்ளிட்டவை மாயம். மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க. போன வாட்டி அந்த கல்யாண மண்டபத்துக்கு தோணுனாங்க இல்ல, அப்ப 4 தூணு தான் கிடைச்சது. மயில் பறந்து போச்சு கொடுக்க. உள்ள பழனியாண்டவர் சன்னதியை காணா, நிறைய பழைய கோயிலையே காணா. கிட்டத்தட்ட 60-70 தூண்கள் 80 தூண்கள் இருந்தது. இந்த பழைய கோயிலை கண்டுபிடிச்சு சொல்லி நாங்க வந்திருக்கோம். மயிலாப்பூரில் மயில் காணாமல் போனது போல திண்டுக்கல்லில் கோவிலை காணவில்லை என திண்டுக்கல் காவல் நிலையத்தில் இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் ரவிக்குமார் புகார். திண்டுக்கல்லில் பழமை மிகுந்த அருள்மிகு காளகஸ்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவில் 2013இல் பாலாலயம் செய்யப்பட்டு 2016இல் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது கோவில் திருப்பணியில் ஈடுபட்டவர்கள் மூலம் கோவிலில் முறைகேடு நடந்திருப்பதாக அவர் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த கோவிலில் கிட்டத்தட்ட 60-70 தூண்கள் இருந்தன. மயில் மண்டபம், பழமையான தொன்மையான சிலைகள் எதுவும் காணவில்லை. இந்த கோவிலில் திருப்பணி என்ற பெயரில் திருட்டு பணி நடைபெற்றுள்ளது. ஆகையால் பழைய கோவிலை கண்டுபிடித்து தர வேண்டும் என புகார் கொடுத்துள்ளார். மேலும் தொன்மை மிகுந்த பழமையான கோவிலை காப்பாற்ற வேண்டும். பழைய அபிராமி அம்மன் கோவிலில் தெற்கு பார்த்து அம்மன் சிலை இருந்தது. தெற்கு பார்த்திருந்த சன்னதியை கிழக்கு பார்த்து ஏன் கட்டினீர்கள்? இது ஆகம விரோதம். மயிலாப்பூரில் மயில் காணாமல் போனது போல திண்டுக்கல்லில் கோவிலை காணவில்லை என செய்தியாளர்கள் மத்தியில் ரவிக்குமார் தெரிவித்தார். இந்த திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திருப்பணிக்கு தலைவராக இருந்த வேலுச்சாமி, கந்தசாமி, அந்த சமயத்தில் செயல் அலுவலராக இருந்த அறிவழகன் மற்றும் வேல்முருகன் உள்ளிட்ட 4 நபரும் மற்றும் சிலர் பழைய அபிராமியம்மன் கோவிலை மொத்தமாக திருடிவிட்டார்கள் என காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக ரவிக்குமார் தெரிவித்தார். 2013 பாலாலயம் செய்யப்பட்டு 2016 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த திருக்கோயில் திருப்பணி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த திருப்பணிக்கு தலைவராக இருந்த திரு PS வேலுச்சாமி, திரு C கந்தசாமி, அந்த சமயத்தில் செயல் அலுவலராக இருந்த அறிவழகன், திரு வேல்முருகன் உள்ளிட்ட இந்த 4 நபர்கள், அது தவிர்த்து மற்றும் சிலர் பழைய அபிராமி அம்மனுடைய கோவிலை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்து திருடி விட்டாருங்கிற குற்றச்சாட்டை நான் காவல் நிலையத்தில் புகாராக தெரிவிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 60-70 தூண்கள் இருக்கு. மயில் மண்டபம், ஏன்னா கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த கல்யாண மண்டபத்துக்கு தோண்டும் போது 4 தூண்கள் கிடைச்சது. அந்த தூண்கள் தான் இது. அந்த தூண் மண்டபம், இந்த மண்டபம் மாதிரி ரொம்ப தொன்மையானது, பழமையானது, எதுவுமே காணோம். ஒட்டுமொத்தமான புது கோயிலர் நிர்மாணம், திருப்பணிங்கிற பெயரில் திருட்டு பணி நடந்தது. அதனால் இந்த பழைய கோவிலை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று புகார் தெரிவிச்சிருக்கிறோம். தொன்மை மிகுந்த இந்த பழமையான கோவிலை காப்பாற்ற வேண்டும், தொன்மை மாறாமல் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதுதான் சட்ட விதி. சட்டத்துக்கு விரோதமாக, தர்மத்துக்கு விரோதமாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க. 1. 2வது, பழைய அபிராமி அம்மன் திருக்கோயிலில் தெற்க பார்த்து சந்நிதி இருந்தது. அன்னை அபிராமி தெற்கு பார்த்து இருந்தா. ஆட்சியில கேட்டிருக்க, அது தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தெற்க பார்த்து இந்த சந்நிதியை கிழக்க பார்த்து ஏன் கோயிலை கட்டின? இது ஆகம விரோதம். ஆகவே அந்த தெற்க பார்த்து சந்நிதி இருந்த இடத்துல ஒரு படத்தை வச்சிருக்காங்க. வித்தவுட் பெர்மிஷன், அனுமதி இல்லாமல் படத்தை வச்சிருக்கிறாங்க.